எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான விஷயங்க. என்ன தெரியுமா? குதிகால் வலி. அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, குதிகால் வலி. நின்னாலே வலிக்குது டாக்டர், நடந்தாலே வலிக்குது டாக்டர் அப்படின்ட்டு என்னோட பேஷண்ட்ஸும் என்ட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு கால தரையில ஊனவே முடியல டாக்டர். கீழ வச்சாலே பயங்கரமா வலிக்குது, குத்துற மாரி வலிக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திருப்பி நான் எந்திரிச்சேன் அப்படின்னா, எந்திரிக்கவே முடியல. பயங்கரமா இந்த குதிகால்ல பயங்கரமா குத்துற மாரி வலி இருக்கு. என்ன டாக்டர் பண்றது? இதுதான் என்னோட பேஷண்ட்ஸ் என்ட்ட சொல்லக்கூடிய மெயின் கம்ப்ளைண்ட்டா இருக்குங்க. இதற்கு தீர்வு நெறைய இருக்குங்க. இந்த வீடியோல நம்ம அத தான் பார்க்க போறோம். குதிகால் வலி எதனால வருது? யாருக்கெல்லாம் வருது? என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு? பக்க விளைவு இல்லாம ட்ரீட்மெண்ட் இருக்கா? வெறும் மெடிசின் பெயின் கில்லர் இருக்கு. இத தவிர்த்து ஃபிசியோதெரபி மருத்துவம்னு சொல்றாங்கல்ல, அத பண்ணலாமா? நல்லதா? இத பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம். பொதுவா குதிகால் வலி அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, வயசானவங்களுக்கு மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலயே வருது. இதற்கு காரணம் நம்முடைய உணவு பழக்கவழக்கம் சரி கிடையாது. உடம்போட பிசிக்கல் ஆக்டிவிட்டி சரி கிடையாது. உடம்போட ஸ்ட்ரென்த்தே நம்மளுக்கு ஓவராலா கம்மியா தான் இருக்கு. முக்கியமான சத்துக்கள் இருக்கு இல்லையா உடம்புல கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், வைட்டமின் டி, வைட்டமின் பி இந்த மாதிரி உடம்புக்கு தேவையான சத்துக்கள் உடம்புல நார்மலா இருந்தா தான் நம்ம வலி இல்லாம இருக்க முடியும். ஆனா, இப்போ நம்ம உணவு பழக்கவழக்கம் சரியில்லாத காரணத்தினால, ஃப்ரோசன் ஃபுட் அதிகமா சாப்பிடுறோம். அதனால சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா வலியும் வருது. அதில குதிகால் பார்த்தீங்கன்னா காமனா வருது. இந்த குதிகால் வலி என்னான்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா கால்ல நரம்பு இருக்கு, தசை இருக்கு, எலும்பு இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா? பொதுவா ஃபேஷியான்னு ஒண்ணு இருக்குங்க. அதாவது பிளான்டார் ஃபேஷியான்னு சொல்லுவோம். கால்ல நம்ம நடக்கும்போது மெத்து மெத்துன்னு இருக்கு இல்லையா? தரையில வச்சு நடக்கும்போது. இப்ப தான் செப்பல் எல்லாமே வந்திருக்குங்க. அந்த காலத்தில செருப்பு, ஷூ எதுவுமே கிடையாது. அப்ப வெறுங்கால்ல தான் நடந்துட்டு இருந்தோம். அப்ப காலுக்கும், நம்ம கிரவுண்டுக்கும், தரைக்கும் உள்ள பகுதி நல்லா சாஃப்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா, மெத்து மெத்துன்னு இருக்கு. நம்ம பொதுவா தெரியும் இல்லையா? தோல் நம்ம உடம்புல உள்ள மத்த ஸ்கின்னுக்கும், இந்த கை, கால்ல உள்ள ஸ்கின்னுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? தோலே ஒரு மாரி தடித்து போய் வித்தியாசமா இருக்கும். நல்லா பஞ்சு மெத்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஃபேஷியா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நேரம் நிக்கும்போது, நடக்கும்போது, உடம்புல தெம்பு இல்லாதனால, அந்த பகுதி ஒரு மாரி தடித்து போய் என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதிரி பயங்கர மசில் அந்த பக்கத்தில உள்ள தசைகள்லாம் டைட் ஆகி, அந்த இடத்துல ஒரு வலி உருவாகுது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, அந்த மசில் எலும்போட சேர்ற இடத்துல. இந்த ஃபேஷியான்னு சொல்லக்கூடியது என்னன்னா, பொதுவா அது நார்மலா நடக்கும்போது சுருங்கும், விரியும், சுருங்கும், விரியும். ஆனா, ஒரு சில பேருக்கு ஒரு சில பகுதிகள்ல தடிச்சு போய் இருக்கனால, சரியா சுருங்கி விரியாதனால, அது ஒரு ஓவர் பிரஷர் அந்த இடத்துல விழும்போது பயங்கரமா வலி வரும். இது நாள்பட நாள்பட போகும்போது, அந்த இடத்துல உள்ள செல்ஸ் எல்லாம் ரிலீவ் ஆகி, கால்சியம் செல்ஸ் அந்த இடத்துல படியும்போது, கால்கனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, பிளான்டார் ஃபேசியாட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். 2வது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, கால்கனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால ரொம்ப நம்ம பாதுகாக்க வேண்டியது கடமை. இப்ப இத வராம தடுக்க என்னென்ன பண்ணலான்னா, தொடர்ந்து நிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. சில பேரோட வேலை பார்த்தீங்கன்னா, ரொம்ப நின்னுகிட்டு தொடர்ச்சியா நின்னு பண்ற மாரி இருக்கும். முக்கியமா அந்த வாட்ச்மேன் வேலையெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? அவங்க பாடலாம் ரொம்ப கஷ்டம் தான். பாவம் அவங்கலாம் பாருங்கன்னா, பேங்க் முன்னாடி, ஒரு சில நிறுவனங்கள் முன்னாடி எவ்வளோ நேரம் நின்னுட்டே இருக்காங்க இல்லையா? ஆனா இப்ப பரவாயில்ல. அவங்க ஸ்டூலு, சேர்லாம் பக்கத்துல போட்டு அப்பப்போ உட்காந்துக்கிறாங்க. கண்டிப்பா உட்காரணும். நீங்க 1/2 மணி நேரத்துக்கு மேல தொடர்ச்சியா நிக்கக்கூடாதுங்க. அவங்க பார்த்தாலே வயசானவங்க மாரி தான் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டம் தான். அதனால 1/2 மணி நேரத்துக்கு நீங்க எந்த வேலை பார்த்தாலும், நின்னு பார்க்கக்கூடிய வேலை இருந்தாலும், 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ நீங்க உட்கார்ந்து எந்திரிக்கணும். அது நீங்க பண்ண வேண்டியது. 2வது பார்த்தீங்கன்னா, சில பேரோட வேலை பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கிறது அந்த மாதிரி. அப்படிப்பட்டவங்க நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் விடணுங்க. நம்மளுக்கு வயசுன்னு ஒண்ணு இருக்குல்லங்க. அதாவது 40 வயசு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணாலும் ஒண்ணும் செய்யாது. 40 வயசுக்கு மேல நம்ம உடம்ப பார்த்துக்கணும். 20 வயசுல, 30 வயசுல உழைச்ச மாரி 40 வயசு மேல உழைக்கக்கூடாது. அதே உழைப்ப குடுக்கலாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் நடுவுல ரெஸ்ட் எடுக்கணும். அப்ப நான் சொன்ன மாதிரி தொடர்ச்சியா நீங்க நிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஒரு சேர் பக்கத்துல போட்டு அப்பப்போ உட்காந்துக்கோங்க. தொடர்ச்சியா அதே மாதிரி நடந்து வேலை பார்க்கக்கூடியவங்களா இருந்தாலும் நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் விட்டுக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, காலுக்கு போகக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்ட்ரெயின் கொஞ்சம் கம்மியாகும். வலியும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பொதுவா டாக்டர்ட்ட போனீங்கன்னா வலி மாத்திரை தருவாங்க. இதெல்லாம் வலி, வீக்கம் குறைக்கிறதுக்கு டெம்பரரியான சொல்யூஷன் தான். நம்மளுக்கு தேவை பெர்மனன்ட்டான சொல்யூஷன். இந்த வலி இருக்கும்போது தினமும் நைட்டு தூங்க முன்னாடி ஒரு பக்கெட்ல சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடா இல்லாம மிதமான சூட்ல எடுத்துட்டு, அதில கல் உப்பு இருந்தா கல் உப்பு போடுங்க. இல்லாத பட்சத்தில பொடி உப்பு கூட போடலாம். போட்டு கால உள்ள முக்கி வச்சுக்கோங்க தண்ணிக்குள்ள. நல்ல இதமான சூட்ல ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கால உள்ள முக்கி வச்சுக்கோங்க. இதே மாரி தினமும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கொஞ்சம் குதிகால் வலியிலேருந்து உங்களுக்கு ரிலீவ் ஆகலாம். இது போக என்னென்ன பயிற்சிகள் பண்ணலாம்? சிம்பிளான பயிற்சி தாங்க. 5 நிமிஷம் பயிற்சி நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். சில பேர்லாம் நெறைய சொல்லிட்டே போவாங்க. யாரும் பண்ண மாட்டீங்க. டைமும் கிடையாது. நான் சொன்னதெல்லாம் நீங்க மெடிசின் வேணா எடுத்துக்கலாம். அது போக சுடுதண்ணி ஊத்தணும் குடுத்துக்கலாம். இது போக நான் சொல்றக்கூடிய இந்த சிம்பிளான பயிற்சிகள நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அந்த வலியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். வாங்க என்னென்ன பயிற்சிகள்னு பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரி கால மேல வச்சுக்கோங்க. உட்கார்ந்த வாக்குல இது நீங்க சும்மா இருக்கும்போது, டிவி பார்க்கும்போது, இல்லன்னா பேசிட்டு இருக்கும்போது எப்படினாலும் பண்ணிக்கலாம். கால மேல வச்சுட்டு முக்கியமா இந்த இடத்துல வலி இருக்கும் இல்லையா?
உங்களோட கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த இடத்துல எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நல்லா அப்படி சுத்துற மாதிரி தடவி விடுங்க. பாருங்கள், அப்படி பாருங்கள், இப்படி ரொட்டேஷன் மாதிரி மசாஜ். அதாவது சில பேருக்கு இந்த இடத்துல வலி இருக்கும், சில பேருக்கு இங்கே வலி இருக்கும் இல்லையா. நீங்கள் பிளான்டர் ஃபேசிட்டின்னு சொல்லக்கூடிய மொதல் ஸ்டேஜாக இருந்தாலும் 2வது ஸ்டேஜாக இருந்தாலும் இந்த இடத்துல வலி இருக்கும்போது எங்கே வலிக்குதோ எல்லாம் சில பேருக்கு ஒரு இடத்துல வலிக்கும், சில பேருக்கு 2-3 இடத்துல வலிக்கும். எந்த வலியாக இருந்தாலும் காலை வச்சு இப்படி கையை வச்சு அப்படி நல்லா தடவி கொடுங்க. அதாவது ரொட்டேஷன் இது மாதிரி ஸ்பைரலாக மசாஜ் பண்ணுற மாதிரி கண்டினியூஸாக பண்ணுங்க. இது வந்து மினிமம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் எந்த இடத்துல வலி இருக்கோ தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கணும். சில பேர் 1 நிமிஷம் பண்ணிவிட்டு வலி போகலன்னு சொன்னால் கேட்காது. அதாவது தொடர்ந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வலியுள்ள இடத்துல ரொட்டேஷனலாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இது வந்து முதலாவது பயிற்சி. 2வது பயிற்சி என்னென்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வலி இருக்கு இல்லையா, அதே தான் நம்ம தன் கையே தனக்கு உதவின்னு சொல்கிற மாதிரி நம்ம கையை வச்சே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலில் வலி இருக்குது இல்லையா, 2வது பயிற்சி இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, இல்லைன்னா ஃபுல்லாக ஃபிங்கரை யூஸ் பண்ணி இந்த இருக்கு இல்லையா அப்படி ஃபுல்லாக முழு நீளத்துக்கு அப்படி மசாஜ் மாதிரி கொடுங்க. அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் எந்த இடத்துல வலி இருக்கோ கொஞ்சம் இந்த இடத்துல அழுத்தம் ப்ரெஷர் கொடுத்து நல்லா இழுத்து விடுங்க அப்படி. சரிங்களா, நல்லா எப்படி மேலேருந்து கீழே வர லாங்காக இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படி பண்ணிக்கலாம். அப்புறம் 3வது பயிற்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலை அப்படி பிடிச்சிட்டு லேசாக மூமெண்ட் கொடுங்க. அங்கே பாருங்கள், மேலே கீழே இந்த மாதிரி. அதாவது நம்ம குதிகாலை பிடிச்சிட்டு மேலே கீழே அதாவது ஃபுல்லாக பண்ணுவோம். லேசாக இப்படி பண்ணக்கூடாது, ஸ்லோவாக ஃபுல்லாக பண்ணணும். இப்படி இந்த மாதிரி காலை இப்படி கையை வச்சு காலை மூவ் பண்ணணும். காலை மூவ் பண்ணக்கூடாது, கையை வச்சு காலை மூவ் பண்ணணும். இது வந்து 3வது பயிற்சி. அப்புறம் 4வது பயிற்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கால் விரலை நீங்களே வந்து இப்படி மேலே கீழே வந்து அசைக்கிறது. இது வந்து 4வது பயிற்சி. அப்புறம் 5வது பயிற்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே காலை இப்படி ரொட்டேட் பண்ணுறது. இது வந்து கிளாக் வைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 20 தடவை பண்ணிக்கலாம். திரும்ப அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எல்லா பயிற்சியும் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் பண்ணால் போதும். நான் 10 தடவை சொன்னால் 10 தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 5 நிமிஷம் சொன்னால் 5 நிமிஷம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ டைம் இருக்கோ பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லா பயிற்சிக்கும் சேர்த்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை டைம் இல்லைன்னா 5 நிமிஷத்துலேயே கூட எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுக்கலாம். இது வந்து காலையில் சாயங்காலம் எப்பப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த 5 பயிற்சிகளும் பண்ணுங்கள். தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெயின்லேருந்து விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.